போன வாரம் நான் ஆண்டவருடைய ஜனங்கள் பாவம் செய்து மனம் திரும்பி வருத்தப்பட்டு ரொம்ப வேதனையோடு இருந்தவங்கள ஆண்டவர் மனதுருகினார் சொல்லி எல்லாமே சேர்த்து பேசு. வேதாகமத்தில் மனதுருக்கத்தை குறித்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த விதத்தில் எந்த இடத்துல அவர் மனதுருகினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மனிதர்களுடைய மனதுருக்கம் தேவனுடைய மனதுருக்கத்திற்கு ரொம்ப வித்தியாசப்பட்டது. மனிதர்களுடைய மனதுருக்கம் ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே எதையும் செய்ய முடியாது மனதுருகினாலும். ஆனால் தேவனுடைய மனதுருக்கம் அப்படி கிடையாது, எதையும் செய்ய முடியும். தேவனுடைய மனதுருக்கம் செய்யணும்னு நினச்சா அந்த பக்கம் இருக்கிற சூரியனை கொண்டாந்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற சந்திரனை அங்கே கொண்டு போய் வச்சிட முடியும். எதையும் செய்ய முடியும். எப்படிப்பட்ட விஷயத்தையும் தேவனால் நடப்பிக்க முடியும். அவர் மனதுருகிட்டார்னா எந்த நபருடைய நிலைமையும் தலைகீழாக மாற்றிடுவார். ஆமென். அவருடைய மனதுருக்கத்தை வேதத்தில் நான் வாசித்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் மனதுருக்கத்திற்கு பைபிளில் போடப்பட்டிருக்கு. சிம்பத்தி, கம்பேஷன், பிட்டி, மெர்சி, கிரீவ்ட், லவ், டெண்டர்னஸ், இம்பேஷன், ஃபெல்ட் சாரி. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய மனதுருக்கத்தை குறித்து எப்படி போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். மத்தேயு 17:15 நோட் பண்ணி வச்சிங்க. இந்த இடத்துல பிட்டி என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிற PITY. ஒரு குடும்பத்திற்காக ஒருவன் கெஞ்சும் போது, தன் குடும்பத்தின் நலனுக்காக கெஞ்சும் போது, வெகு காலமாய் குடும்பம் பாதிக்கப்பட்டு சேதமடைந்து குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு விதமான நிலைமையில் ஃபேமிலி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஸ்ட்ரகிளாக போகுது ஃபேமிலி. ஒரு பீஸ்ஃபுல்லாக போகலை, ஒரு ஹாப்பியாக போகலை. வாழும்போது திருமண பந்தத்துக்குள் நுழையும் பொழுது அந்த திருமண வீட்டில் இருந்த அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாள் அந்த குடும்பத்தில் இருக்க அவர்கள் விரும்பினாலும் முடியாத அளவிற்கு அந்த சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அது போன்ற ஒரு குடும்பம் தான் இங்கே தகப்பன் பிள்ளை. வெகு காலமாய் அந்த பிள்ளை அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்டே இருக்கிறது. இதுபோல் சில குடும்பங்கள் நொறுங்கி போய் கிடக்கும். ஏதாகிலும் ஒரு பிரச்சனையில் சிக்கொண்டு வெகு காலங்கள் அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து ஒரு விதமாக இருக்கும். அந்த இடத்துல தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றுக்கு பெயர்தான் பிட்டி, பரிதாபம். சொல்லுங்க, பரிதாபம். இறைவன் ஒரு மனிதன் மீது பரிதாபம் கொள்வாரானால் அந்த மகனுடைய வாழ்க்கை வெகு காலம், அந்த குடும்பத்தில் வெகு காலம் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அந்த பரிதாபம், மனதுருக்கம் அந்த பிள்ளையினுடைய வெகு கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த குடும்பத்தின் வெகு கால பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. தேவன் மனதுருகினாலே ஒழிய உங்களும் என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதில்லை. வெகு காலம் அவர்களுடைய போராட்டங்கள் என்ன பண்ணன்னு தெரியல. அது நம்மளை மேற்கொண்டு, அந்த பிரச்சனைகள் நம்ம மேற்கொண்டு நிறைய கஷ்டப்படுத்துது. அதனால் என்னால் நிம்மதியாக வாழ முடியலன்னா ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்கள் குடும்பத்திற்கு மேல் இறங்கி வருவதாக. சங்கீதம் 69:20 தனிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே கதறுகிறான். அந்த இடத்துல சிம்பத்தி அப்படிங்கிற வேர்டை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அனுதாபம், பரிவு. சொல்லுங்க, அனுதாபம், பரிவு. சொல்கிற எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். தனிப்பட்ட எனக்காக பர்சனல் லைஃப்பில் பர்சனலாக ஒரு ஹாப்பியாக என்னால் வாழ முடியல. ஏன்? ஏதோ ஒன்று நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லை. இப்படி செயல்படணும்னு நினைக்கிறேன், அப்படி முடியலை. இந்த மாதிரி என் லைஃப்பை அமைத்து கொள்ளணும்னு நினச்சி
பல நாட்கள் கனவு காண்கிறேன், முயற்சி எடுக்கிறேன், இல்லை. மாறாக என் லைஃப் எப்போவுமே டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. பர்சனல் லைஃப், என் ஃபேமிலியில் எங்கள் அப்பா நல்லா இருக்கார், எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் நல்லா இருக்கார், என்னுடைய ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் நல்லா, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என்னுடைய உடன் பிறந்தவங்க நல்லா இருக்காங்க. பட் நான் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கேன். யாராவது எனக்காக பரிவாக பேச மாட்டாங்களா, அனுதாபப்பட மாட்டாங்களா? என் பிரச்சனையை தீர்க்க யாரும் இல்லையா? எனக்கென்று யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உனக்குன்னு எவருமே இருக்க மாட்டாங்க தான், நான் இருக்கிறேன். நீ யாரெல்லாம் நம்புறியோ அவங்களெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்கிற இடத்துக்கு வந்து நிற்ப. நீ அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கூட நிற்க முடியாது. ஆனால் எப்பொழுதும் எங்கும் நான் உன்னோடு இருப்பேன். அவள் கேட்குற ஆண்டவர்கிட்ட பார்த்து, நிந்தை, அவமானம், வேதனை, எனக்காக யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு மனிதன் எனக்காக ஆறுதலாக பேச உண்டா? இன்றைக்கி உலகம் அப்படி தான் இயங்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு சிம்பத்தி, அவர் மனதுருகுகிறார். சொல்லுங்க, அவர் மனதுருகுகிறார். அவர் மனதுருக்கும் பொழுது ஒருவன் இல்லையா என்று கேட்ட இதே மனிதனுக்கு தேவன் எத்தனையோ உதவிகளை செய்தார். அல்லேலூயா. மூன்றாவது கம்பேஷன், பச்சாதாபம், தயை. கம்பேஷன். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு ட்ரைப், ஒரு நேஷன், ஒரு பெரிய குழு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறது. ஒரு நாடாக சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறது. ஒரு குழு மக்கள் முழுவதுமே. இது உலகத்தின் ஒரு பகுதி தான். இன்னும் எத்தனையோ இடங்களில் இதுபோல் குழுவாய், பெரும் கூட்டமாய், பெரும் மக்களாய் பாடுபடுகிறது உண்டு, துன்பப்படுகிறது உண்டு. அந்த மக்கள் மேல், ஒரு பெரும் கூட்டத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் என்பது, மனதுருக்கம் என்பது இங்கே வெளிப்படுகிறது. கம்பேஷன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13:23 இந்த பகுதியை நான் படித்தேன். 4வது மெர்சி, கருணை. சொல்லுங்க, கருணை. சங்கீதம் 51:1 இந்த வசனம் வருது. 51:1 ஒரு பாவி அவனை அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவன் செய்த பாவம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாவி தன் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து கதறும் பொழுது அவனுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த மனதுருக்கத்தின் பேர் தான் மெர்சி. அல்லேலூயா. Have mercy upon me, O God, according to thy loving kindness. தேவனே, அது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அல்லேலூயா. எடுத்த உடனே அவன் வந்துட்டான் ஆண்டவர்கிட்ட வந்து, நான் பாவம் செஞ்சுருக்கேன், அதனால் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, இப்போவும் அனுபவிக்கிறேன், இன்னமும் எனக்கு ரெடியாக இருக்குது, நான் செய்த பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் உண்டு. அப்படியானால் பாவம் செய்கிறவனுக்கு உடனே தண்டனை இருக்குது. தெரிஞ்சு செஞ்சாங்களோ, தெரியாமல் செய்கிறாங்களோ, அறிஞ்சு செய்கிறாங்களோ, அறியாமல் செய்கிறாங்களோ, வேணும்னு செய்கிறாங்களோ, இல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பாவம் செய்கிறாங்களோ, எப்படி செய்தாலும் உலகம் தண்டனை கொடுக்கும். உலகத்தில் அவங்களுக்கு தண்டனை உண்டு, தப்பவே முடியாது. ஆனால் தேவன் தன்னுடைய தவறுக்காக ஒருத்தன் வருந்தி, ஏன்னா வருந்தாதவன் மீண்டும் தவறு செய்வான், வருந்துறவன் தவறு அடுத்த முறை தவறு செய்ய பயப்படுவான். ஒரு 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சகேயு தன் வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவித்தான். அப்போ ஒருத்தன் வருத்தம் தெரிவித்தா தவறு செய்ததுக்கு 4 மடங்கு அவன் திருப்பி நன்மை செய்கிறவனாய் மாறுவான். அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்களும் கூட உண்மையாக மனம் வருந்துனீங்கன்னா நீங்கள் செய்த தவறுக்கு 4 மடங்கு என்ன பண்ணுவீங்க? நன்மை செய்வீங்க. அதனால் இங்கே ஒருத்தன் தான் செய்த தவறுக்கான தண்டனையை நினைத்த பொழுது, சில தண்டனை தன் அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது கதறுகிறான், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான் மெர்சி.